பொன்னாடை போர்த்தி சந்தனமானை அணிவித்து கோப்பையும் கொடுப்பார்கள். அவர்களுக்கு குர்ஆனை மனனம் செய்து கொடுத்து சிறப்பான உஸ்தாதாக எங்களுக்கெல்லாம் திகழ்கின்ற எங்களது உஸ்தாது பெருந்தகை ஹஜரத் அவர்களை எங்களது ஜாமியாவின் சார்பாக கௌரவிக்கும் பொருட்டு எங்களது ஜாமியாவினுடைய பொருளாளர் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் எம்ஏ அசீசுர் ரஹ்மான் ஆலிம் ஹஜரத் அவர்கள் சந்தன மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், நட்புக்கு இலக்கணமாய் திகழ்கின்ற, பழகுவதற்கு இனிமையாக இருக்கின்ற சலீமுல்லா கான் ரொம்ப பெருசா ராமநாடு மாவட்டம் பூரா பேசுவாங்க. அவரை பார்க்க போலாம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி எப்படி அவர்கிட்ட போய் பேசுறது எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நமது அப்துல்லா பத்ரி ஹஜரத் என்னுடைய மைத்துனர் அவர் இல்ல நீங்க வாங்க நம்ம போய் சந்திப்போம் உங்களை அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போனோம். நாங்களே ஆச்சரியப்பட்டு போனோம். ஆலிங்கள் நான் அபீர்த்தங்கள் சார் அப்துல்லா பத்ரி சார் 3 பேர் போனோம். எங்களை அந்த அளவிற்கு கண்ணியமாக மரியாதையாக சந்தோஷமாக பேசி பல மணி நேரம் ஒதுக்கி, உடல்நலக் குறைவாக அந்த நேரத்தில் இருந்தால் பல மணி நேரங்கள் ஒதுக்கி சமுதாய பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை பேசி எங்களோடு அளவலாவி எங்களுக்கு விருந்தளித்து எங்களை கண்ணியப்படுத்தி அனுப்பிய சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சலீமுல்லா கான் அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்களது ஆசிரியர் பெருந்தகை ஜியாவுதீன் பெருந்தவர்கள் சந்தன மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மனிதநேயர் அல்ஹாஜ் நமது தொகுதியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் JM ஹாரூன் ரஷீத் அவர்களை நானும் அமீர் தக்கல் ஹசரத்தும் முஜீபுர் ரஹ்மான் ஹசரத்தும் சந்திக்க சும்மா எந்த நோக்கமும் இல்லை, எங்களுக்கு சும்மா பார்க்க போறான்னு போனோம். ஆனால் அவரும் எங்களிடம் மணிக்கணக்கிலே பேசினார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சுமார் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி எங்களிடத்தில் பல விஷயங்களை அவர்கள் பேசி நமது பகுதியினுடைய முக்கியஸ்தர்களை எல்லாம் விசாரித்து, அதிலும் குறிப்பாக நமது சங்கைக்குரிய ஐக்கிய ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களது குடும்பத்தினுடைய மூத்தவர் பொன்ராஜ் பொன்னாளம் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா, அவர்களை நான் கேட்டேன் என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் இப்படி பெயர்களை சொல்லி விசாரிக்கக்கூடிய அளவிற்கு மிக பிரியமாக இருந்து, நாங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னபோது அப்போது சொன்னாங்க, கொஞ்சம் எனக்கு உடல்நல குறைவா இருக்கு, எனது மகன் ஹசன் மௌலானாவை வேண்டாம் நீங்க கூப்பிடுகிறான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டோம். போன் அடிச்சு ஹசன் மௌலானா மேல இருந்தவர் வர சொன்னாரு. கீழே வந்தோடனே இந்த மாதிரி இந்த மாசாவுக்கு நம்ம போகணும். ஏற்கனவே நான் MP ஆகிறதுக்கு முதலாக பெரியகுளம் தொகுதியாக இருந்த போது நான் உள்ளே நுழைந்த போது
உத்தமபாளையம் சேர்மன் சையது மீரான் என்னை அழைத்துக் கொண்டு வைகை டேம் மதரசா அசத்துல் முஷராவுக்கு தான் போறாங்க. அதுல இருந்து தான் எனக்கு அசருக்கு நல்ல நெருக்கம். இதுவரைக்கும் நான் மதரசாவுக்கு ஒன்றுமே செய்ததில்லை. அவர் சொன்னது, நான் அந்த மதரசாவுக்கு இதுவரை ஒன்றும் செய்ததில்லை, ஆனால் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து மகனையும் அழைத்து இந்த பங்கனிலே நீங்கள் போய் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு உடல் நலம் நன்றாக இருந்தால் உறுதியாக நானும் வருவேன் என்றார். ஆனால் அன்பானவர்களே, அவர் கொஞ்சம் உடல் நல குறைவு ஏற்பட்டு சுமார் ஒரு வார காலம் ஐசியூவிலே அவர் அட்மிட் ஆகி இருந்தார். நேற்றைய தினம்தான் அவர் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில் நீங்க வாங்க எங்களுக்கு நம்ம கூப்பிட முடியுமா? மகனையும் வாங்கன்னு நம்ம கூப்பிட முடியாது. எனவே நாங்கள் அமைதியாக இருந்து விட்டோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை அவர் ஹாரூன்பாய் அவர்களுக்கு தருவானாக, அவருடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் தருவானாக. அடுத்து எப்போதும் மதரசாவிற்கு எது வேண்டும் என்று கேட்டாலும் எங்களிடத்தில் அன்பாகும். நான் உத்தமபாளையத்தில் இமாமாக இருந்த போது என் மீது அதிகமான மரியாதையும் அன்பும் வைத்திருந்த கம்பம் அல் அஸ்ஹர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய சின்ன வயசுதான், ஆனால் அவருடைய உழைப்பு என்று சொல்ல மாட்டேன், கடுமையான உழைப்பு இந்த நல்ல நிலைக்கு அவர்களை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அல் அஸ்ஹர் மெட்ரிகுலேஷன் பள்ளி காரணராக வந்திருக்கிறார். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, ஆனால் ஒரு கல்விக்கு வருவதுதான் பெரிய காரியம். அவர்களை நான் அழைத்த போது அவர்கள் வருகிறேன் என்று சொல்லி இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஜனாப் ஆர் மைனார் முகமது எம்எஸ்சி அவர்களுக்கு எங்கள் மதரசாவினுடைய மூத்த பேராசிரியர் ஷாஜஹான் பாக்கவி ஹஜரத் அவர்கள் சந்தன மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். அதே போன்று நான் உத்தமபாளையத்தில் இமாமாக சேர்வதற்கு சென்ற போது நிர்வாகத்தில் எல்லாம் பிடித்து விட்டது. ஆனால் 2000 ரூபாய் தான் சம்பளம். அப்போது அதற்கு முன்னால் இருந்த இமாமிற்கு 1000 ரூபாய் தான் சம்பளம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே 2000 எனக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாய் 1997 2000 ரூபாய் சம்பளம். மற்றவங்களா இருந்தா 1500 தான் சார், உங்களுக்குங்கிறதுனால 2000 ரூபாய் என்று என்னிடத்தில் நிர்வாக பெருமக்கள் எல்லாம் பேசிய போது அப்போது பொருளாளராக இருந்த KKS கல்யாண மகாலினுடைய உரிமையாளர் அல்ஹாஜ் முகமது அலி ஹாத்தியார் அவர்கள் என்னை அமர வைத்துக் கொண்டு நிர்வாகத்தில் உள்ள அத்தனை பேர்களிடத்தில் முத்தவல்லியிடத்திலே பணிவாக சொன்னார்கள், நீங்க சேரத்தை போடுங்க, அவங்களுக்கு நீங்க 2000 ரூபாய் கொடுங்க, நான் ஜமாத்துக்கு ஒரு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துருவேன், 3000 சம்பளத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவர் மீது மரியாதை முத்தவல்லிக்கு இருந்த காரணத்தால் அவருடைய பேச்சை அப்போது அவர்கள் தட்ட விரும்பவில்லை. எனவே அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம நிர்வாகத்திலேயே கொடுத்துருவோம் சொல்லி என்னை அப்போது உத்தமபாளையம் பெரிய வழியில் இமாமாக சேர்ந்ததற்கு காரணமாக இருந்த KKS மகாலினுடைய உண்மையாளர் அல்ஹாஜ் முகமது அலி ஹாத்தியார் அவர்கள் இப்போது மருத்துவமாகிவிட்டார்கள். அவருடைய மன்னரையை எல்லாம் வெளிச்சமாக்குவானாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவானாக, உயர்ந்த தரஜாவில் சேர்ப்பானாக. அதே வழியில் அவருடைய அன்பு மகனார் அவர்கள் இன்றளவும், அவருடைய அன்பு மருமகனார்களும், அவர்களுடைய அண்ணன் மக்களும், சகோதரர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களும் இன்று வரை என்னோடும் இந்த மதரசாவோடும் சேர்த்து பயணிக்கின்ற ஒரு அழகான நிலையை அந்த முகமது அலி ஹாத்தியார் அவர்கள் தான் போட்டுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றும் என்னோடு அன்பாக இருக்கின்ற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்ஹாஜ் எம் ஹமீத் நசீம் அவர்களுக்கு நமது ரஹ்மத் பள்ளியினுடைய தலைவர் சங்கைக்குரிய நௌஷாத் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை சத்தனமாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். நாம் ஒன்றை பெற்றாலும் முத்தை பெற வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல ஒரு அற்புதமான ஒரு ஹாஃபிலை
நமக்கு பெற்றெடுத்து கொடுத்த, அதிலும் நமது மதரசாவில் சேர்த்து அவர் ஓத வைக்க வேண்டும் என்பதிலே பலவிதமான தடுமாற்றங்கள் அவருடைய உள்ளத்தில் ஆரம்பத்தில் ஏற்பட்ட போதும் கூட கடைசி வரை நமது மதரசாவில் தான் ஹாபிஸ் ஆக வேண்டும். ஹாபிஸ் முடிச்சோடனே லேசா ஒரு சின்ன தடுமாற்றம். அவர் ஆய்வுக்கு எங்க ஒரு பெரிய மதரசாவை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தான் அவங்க சிந்திச்சாங்க. ஆனா கல்வில அவங்களே சொன்னாங்க, நான் படுத்து எழுந்தேன், நான் கனவு கண்டேன், அந்த கனவிலே நான் அஷரத்துல் முபஷ்ஷராவில் தான் என்னுடைய மாணவரை ஆலிமாகவும் ஆக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் என்னையே கொண்டு வந்து இங்க விட்டாங்க. அமானுல்லா அவங்க வேற இடத்துக்கு கொண்டு போயிருந்தா இந்த வேலையை நம்ம செஞ்சிருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்கான ஏற்பாடை அல்லாஹ் செய்கிறார். எனவே அந்த அமானுல்லா ஹாஃபில் அவர்களுடைய அன்பு தந்தை, அன்பு சகோதரர் அதீஸ் ரஹ்மான் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தும் விதமாக சந்தன மாலையை எங்களோடு நட்பில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய டிஎஸ்பி ஹாஜி குலாம் அவர்கள் சந்தன மாலை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்து நமது ஹாஃபிஸ் அமானுல்லா அவர்களுக்கு நிறைய பேர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும் என்று நிறைய பேர்கள் விரும்பி அவர்கள் சில பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதிலே முதலாக நான் என்னுடைய மைத்துனரிடத்திலே இதை சொன்னவுடன் அவர் என்ன விரும்புகிறாரோ அவருக்கு நம்ம கொடுக்கலாமே, ஏதாவது அவர் விரும்புறதை கொடுக்கலாமே, நம்ம விரும்புறத அன்பளிப்பா கொடுப்போம். ஆனா என் மைத்துனர் சொன்னாரு, இல்ல அவர் விரும்புறத நம்ம கொடுப்போம், மச்சான் நீங்க என்ன வேணும்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு. அவர் சொன்னாரு, சைக்கிள் ஓட்ட ஆசையா இருக்கு, சைக்கிள் வேணும். பெரிய தொகையாக இருந்தால் என்ன செய்வது? அப்ப அவங்க அத்தா சொன்னாங்க, மகன் ஆசைப்பட்டார் இல்லையா, அவர் என்ன அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கட்டும், அதுக்கு மேல நான் பணம் போட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்லிவிட்டாங்க. நான் இந்த செய்தியை என் மைத்துனரிடத்தில் சொன்ன போது, இல்லை அவர் விரும்பியதை நான் வாங்கி தருகிறேன் என்று சொன்னேன், நானே சைக்கிளை வாங்கி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சைக்கிளை அன்பளிப்பாக வாங்கி அதை நீங்களே கொடுங்கன்னு என்று கொடுத்திருக்கிறாரு. அமானுல்லா அவர்களை வழங்கி அதே போன்று உத்தமபாளையம் KKS மகான் மர்ஹூம் ஹாஜி முகமது அலி அவர்களின் நினைவாக அவர்களின் அன்பு மகனார் ஹமீத் நசீம் அவர்கள் ஒரு கைக்கடிகாரத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். பெரியகுளம் தென்கரை ஜாமியா மஸ்ஜிதினுடைய நீண்ட கால இமாமாக பணியாற்றிய ஆலி முகமது அலி ஹதரத் அவர்கள் கிளாஸ் ஒன்றை அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அதை என் கையை கொடுத்து கொடுங்க. தேவதானப்பட்டி இப்போது கட்டிட கமிட்டியினுடைய அமீராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சங்கை மிகுந்த ஹாஜி ஃபாரூக் அவர்கள் ஒரு தொகையை அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு சிறிய தொகையை கொடுக்கிறார்கள். திருவட சேட் மாமா இருக்காங்களா? திருச்சி இன்ஜினியர் சையத் அபு தாகிர் அவர்கள் இவருக்கு நோட்டீஸ் அனுப்பி வைத்தார். சும்மா யாரு எங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் மேலதான் கந்தராவுக்கர் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், இப்ப பிடிஆர் காலனி பள்ளியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹவுஸ் மெயின்டெனன்ஸ்
நோட்டீஸ் அனுப்பி வச்சோம். அங்கிருந்து அவங்க போன் அடிச்சு கேட்கறாங்க, அவருக்கு நான் என்ன செய்யறாங்க, நீங்க என்ன செய்யறதோ செய்யுங்க. உடை அங்கிருந்து பார்சல் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தேவதானப்பட்டி ஜமாத் கமிட்டியின் சார்பாக இவரை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு உடை அவர்களுக்கு வழங்குகிறது. அதை தேவதானப்பட்டி ஜமாத் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் சங்கைக்குரிய அன்பு மச்சா PS சிராஜுத்தீன் அவர்கள் வழங்குகிறார்கள். எங்களது உஸ்தாது பிறந்தகை பயிற்சி கொடுத்த ஜியாவுத்தீன் ஹஜரத் அவர்களுக்கு தேவதானப்பட்டி ஜமாத் கமிட்டியின் சார்பாக எங்களது அன்பு மாமா முன்னாள் வெள்ளிமலை ஈதுகா மஸ்ஜிதினுடைய தலைவர் KS அப்பாஸ் அவர்கள் முன்னாடி தொட்டி வருகிறார்கள். नारे तकबीर, नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे तकबीर, अल्लाहु अकबर. அல்ஹாஜ் எங்களது சிறிய தந்தை KS அப்துல் ரஹீம் அவர்கள் எனக்கு முன்னால் नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. உத்தமபாளையம் PTR நகரை சார்ந்த அன்பு சகோதரர், அவற்றை சொன்னவுடனே ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் பாபு அவர்கள் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார்கள். உடை உத்தமபாளையம் தாருல் ஃபலாஹ் ட்ரஸ்ட் ஹைஃபுல் மதரசா அரபி மதரசா மிகச் சிறந்த காரி இன்று காலையிலிருந்து தங்களுடைய மாணவர்களையும் இங்கு அழைத்து வந்து இதில் கலக்க வைத்து தானும் முழுமையாக கலந்து கொண்ட ஹசரத் பெருந்தகை அஹ்மது கபீர் மலாகிரி ஹசரத் அவர்கள் நமது ஹாஃபிலுக்கு அன்பளிப்பு செய்கிறார்கள். அதேபோன்று ராமநாதபுரம் ஏர்வாடி எனது அன்பிற்குரிய நண்பர் சென்னையில் வசிக்கின்ற ஜனா தமீம் அவர்கள் இவர்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தாரு, கலந்துட்டு ஒரு அவசரமா வேலை இருக்கிறது என்று சென்றிருக்கிறார். இவருக்கு ஒரு அன்பளிப்பு தொகையை கொடுத்திருக்கிறார்கள். பெரியகுளம் மக்காப்பள்ளி வாசல் சார்பாக பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. பள்ளியினுடைய பொருளாளர் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஹோசனன் அவர்கள் கொண்டாடி கொடுக்கிறார்கள். பொருளாளர் சங்கைக்குரிய ஹோசனன் அவர்கள் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்துள்ளார். பெரியகுளம் மக்காப்பள்ளியின் சார்பாக அமானுல்லா ஹாபிஸுக்கு டிரெஸ் வழங்கப்படுகிறது. இப்போது நமது ஐக்கிய ஜமாத்தினுடைய மாவட்ட
செயலாளர், சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பல சேவைகளை கல்வி சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட சங்கைக்குரிய கேள்வி ஒன்றாவது கொண்டாடும் ஹாஜியார் அவர்களுக்கு நமது மதரசாவினுடைய துணை முதல்வர், தேனி மாவட்ட அரசு காசி அப்துல் அஹத் பாக்கவி ஹஜரத் அவர்கள் சந்தன மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். கருத்தராவுத்தர் ஹாஜி கருத்தராவுத்தர் கௌசியா கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், பிடிஆர் காலனி பள்ளிவாசலினுடைய சங்கை மிகுந்த தலைவர், மரியாதைக்குரிய ஹாஜி கௌஸ் மஹியுத்தீன் எம்ஏ எம்பில் அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்தார். அதேபோன்று எங்களை ஜாமியா மஸ்ஜிதுடைய செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற, சேவை செய்து கொண்டிருக்கிற எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கமால் காதர் பாஷா ஆசிரியர் ஹாஜியார் அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இதை நமது கல்லூரியினுடைய துணை முதல்வர் அப்துல் அஹத் ஹஜரத் அவர்கள் அணிவிப்பார். போய் போட்டுடலாம். பெரியவர்கள் கேமராவை அங்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். கடைசியாக திண்டுக்கல் சீலப்பாடி தாருசலாம் பள்ளியின் ஜமாத் சார்பாக இவர் தராவி தொழுது வச்ச ஊருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இவருக்கு அர்ப்பணிப்பு. இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தமுமுகவின் சார்பாக பொன்னாரை ஹாஃபிஸ் மற்றும் உஸ்தாத்மார்களுக்கு அறிவிக்கிறார். அதை சங்கைக்குரிய சகோதரர் சலிமுல்லா கான் அவர்கள் பொறுத்துவார். கண்ணியத்திற்குரிய ஜியாவுதீன் ஹஜரத் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். எனக்கும் அடுத்து இந்த நிகழ்ச்சியை முழுமையாக நடத்தி தருவது ஒன்னே ஒன்று பாக்கி இருக்க. ராமநாதபுரத்திற்கும் ஏதோ தேனி மாவட்டத்திற்கும் ஒரு தொடர்பு வந்திருப்பதை போல நிலை நிகழ்கிறது. ஏர்வாடியிலிருந்து வந்திருக்கிறாங்க பங்கனுக்கு, தெற்கு தரவையிலிருந்து வந்திருக்கிறாங்க, ராமநாதபுரத்தில் இருந்தும் வருகை இருந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிக்ட் ராமநாடுக்கு நிறைய சம்பந்தமும் இருக்கு, நிறைய பொண்ணு கொடுத்து வாங்கி நிறைய அந்த சம்பந்தமும் இருக்கிறது. அல்லாஹ் இதை தொடர்ந்து நீடிக்க செய்வார். தெற்கு தரவையிலே நமது மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்கே இமாமா இருந்திருக்கிறாங்க. ஜமாத் உலமா சபையுடைய தலைவர் சையத் இஸ்மாயில், சாதிக் ஹசரத், அப்புறம் துருக்கவட்டி வாசன், இவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த ஊர்ல இமாமா இருந்திருக்கிறாங்க. இப்போது நமது ஜாமியா மஸ்ஜித், நமது ஜாமியாவில் முடித்த சங்கைக்குரிய நமது சபைக்கு சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்ற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் சதீதுddin பாக்கவி ஹஜரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தெற்கு தரவை ஜமாத் சார்பாக கௌரவிக்கிறார். அதனுடைய தலைவர், அதனுடைய செயலாளர் மற்றும் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறாங்க.
எங்களுடைய மாணவர் அங்கே இமாமாக இருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த ஒரு பிரபல்யமான ஊர். எங்களுக்கு அது மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கிறது. அதே போன்று நம்ம மதரசாவில் ஓதி முடித்த 2 ஆளுங்களும் தான் பிடிஆர் காலனி பள்ளிவாசலிலே மரியாதைக்குரிய செயலாளர் இங்கே எங்களது சிறிய தந்தை ஜமால் மெதீன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக தலைமுறை வைத்து 2 இமாம்களும் நமது மதரசாவில் ஓதி முடித்தவர்கள் தான் அங்கேயும் இருக்கிறார். கலிமேட்டுப்பட்டியில ஒரு இமாமா இருக்கிறார். இப்போது எனது அன்பிற்கினிய மைத்துனர், இந்த ஜாமியாவினுடைய நிர்வாக கமிட்டி உறுப்பினர், சென்னை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் முஜீபுர் ரஹ்மான் பாக்கவி அவர்கள் வசம் மைக் ஒப்படைக்கப்படுகிறது. திண்டுக்கல் ஜாமியா அப்துல் சலாம் கிளனுடைய தாளாளர் சகீபதிய சுல்தான் ஹாஜி பெருந்தகை அவர்கள் توسلنا ببسم الله وبالهادي رسول الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل நம்முடைய ஊருக்கு இன்றைக்கு பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் சேர்த்திருக்கிறார். பொதுவாகவே இந்த ஊருக்கு நிறைய சிறப்புகள் உண்டு என்று எல்லா முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருந்தாலும் கூட பலர்களும் சொல்லுகிற செய்தி, தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை பல ஆளுங்கள் இந்த நாட்டுக்கு சமூகத்துக்கு நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் சமூக தலைவர்களாக நிறைய செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சனது வழங்குகிற ஒரு ஆளுங்களை உருவாக்குகிற மதரசா இல்லை என்கிற ஏக்கம் நம் காலம் சென்ற முன்னோர்களுக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய அருளால், மகத்தான பேரருளால் நம்முடைய மதரசாவுடைய நிறுவனரும் முதல்வருமாகிய சங்கீக்குரின் மிகுந்த பாசத்தின் குறித்தான அன்பு மச்சான் மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் அல்-ஹாஃபி எம்.எம். முகமது ஹுசைன் பெருந்தகை அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜாமியா அல் அஷரத்துல் பஷரா என்று சொல்கிற நன்மாராயம் கூறுகிற அந்த நபி தோழர்களுடைய சங்கையான பேர் தாங்கி இருக்கிற இந்த மதரசாவை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மதரசா பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ்வுடைய அருளாலும் வல்லல் நபியினுடைய மகத்தான பெரும் கருணையாலும் உங்களை போன்றிருக்கிற நன்மக்களுடைய நிறைய துஆக்களால் இந்த மதரசா பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் கண்ணியம் செய்து கொண்டிருக்கிறான்.
கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த மதரசாவை காய்ந்தாய்வாக்கி வைப்பானாக. இந்த மதரசாவை நிலைப்படுத்தி வைப்பானாக. இந்த மதரசாவில் இருந்து பன்னூற்றுக்கணக்கான ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் இந்த உம்மத்துக்கு சேவை செய்கிற சேவையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. நமக்கு தெரியும் ஹாஃபிஸ் இல்லையா, குறித்த நேரத்தை விட முன்பதாகவே முடித்து விட்டார். நாம் நினைச்சோம் எப்படி ஒரு 6 மணிக்கு முடிப்பாரு, அல்லாஹ் 4:30 முடிச்சிட்டார். அல்லாஹ்வுடைய அருளால அல்ஹம்துலில்லாஹ் அவரும் கூட இந்த சிறப்பை வேறு யாரும் வேறு எந்த ஊருக்காரன் தட்டி இருந்தாலும் மகிழ்ச்சி தான். ஆனால் எங்கள் ஊருக்காரன் நம் ஊருக்காரன் தான் இதை தட்டி இருப்பது அல்ஹம்துலில்லாஹ். உள்ளபடியே நம் ஊருக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இது ஒரு கொடையாகத்தான் கருதுகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த மாணவரையும் இந்த மாணவருடைய பெற்றோரையும் இந்த மாணவரை உருவாக்கி இருக்கிற ஆசிரியர்களையும் இந்த ஜாமியாவையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சுபுகில இருந்து நிகழ்ச்சி நடக்கிறது இல்லையா, காலத்தின் அருமை கருதியும் நேரத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு இன்ஷாஅல்லாஹ் இப்போது ஜாமியாவுடைய அன்பான அழைப்பை ஏற்று பல்வேறு பணி சுமைகளுக்கு இடையிலே எல்லா அலுவலர்களையும் ஒத்துழைத்து வந்திருக்கிற அத்தனை நன்மக்களையும் உங்களை எல்லாம் வரவேற்று வாழ்த்துவதற்கு தேனி மாவட்ட அரசு காசியும் ஜாமியா அல் அஷரத்துல் பஷரா அரபிக் கல்லூரியுடைய துணை முதல்வருமாக இருக்கிற சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் அப்துல் அஹத் பாக்கவி ஃபாசில் ஜோபதி அவர்கள் இப்போது வரவேற்பு ஆற்றுகிறார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வின் பேரருளால் காலையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியிலே நாம் பங்கேற்று வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் நன்கு தெரியும். நாம் குர்ஆனிற்காக நாம் இங்கு நாம் வருகின்றிருக்கின்றோம். இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். இட நெருக்கடி, நான் முந்தி அமர வேண்டும், நான் முந்தி அமர வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தையும் ஈர்ப்பையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. பெரும் சிரத்தை எடுத்து பல்வேறு ஊர்களில் இருந்து தங்களுடைய அலுவல்களை விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கின்றோம் என்றால் உண்மையிலேயே குர்ஆன் ஓதப்படுகின்றது. அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ் அதை நம்மிடத்தில் ஒப்பிக்கின்றார். அதை நாம் காது உளிர கேட்போம், மனம் நிரம்பி நாம் செல்வோம் என்ற ஒரு ஆர்வத்திலே அமர்ந்திருக்கின்றோம். உண்மையிலேயே குர்ஆனிற்காக நாம் இந்த நேர பயன்பாட்டை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ நபிமார்களுக்கு பல்வேறு அற்புதங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கினார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி என்று சொன்னபோது, நாங்கள் உங்களை நபி என்று ஏற்க வேண்டும் என்றால் இதோ இந்த பாறையிலிருந்து அந்த பாறை வெடித்து ஒட்டகம், அது கர்ப்பிணி ஒட்டகம் வெளிவர வேண்டும், அது அப்படியே குட்டி போட வேண்டும், நாங்கள் அதை பார்த்தால் இங்கு நபி என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு சவாலாக இந்த ஒரு விஷயத்தை கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கையேந்தினார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த நிலை நடந்தது. இப்படி பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பாக்கி அந்த அற்புதத்தை வெளிப்படுத்த ஏற்பாடு செய்து அவர்களை நம்ப அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தார். அவர்கள் நம்பவில்லை. அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு சூனியத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு கண்கட்டி வித்தையாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்தார். அவர்களை நபியாக, அதுவும் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதுவர், ரசூல், நபி. அவர்களுக்கு அடுத்து ஒரு நபி இல்லை, அவர்களுக்கு அடுத்து ஒரு ரசூல் வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட ஃபாத்தமுன் நபியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை வழங்கினார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகம் அன்னைக்கு கூட முடிஞ்சு போச்சு. அந்த அன்னைக்கு வெளிப்பட்டுச்சு. அவங்க பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம பார்க்க முடியல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தார்.
அதை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களும் பார்த்தார்கள். இன்று நாமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கியாமத் நாள் வரை அந்த அற்புதம் உயிரோட்டத்தோடு இருந்து கொண்டே இருக்கும். அத்தகைய அற்புதமான அந்த ஒரு முஅஜிஸா குர்ஆன் ஷரீஃப், சங்கீமிக குர்ஆன். இந்த குர்ஆனுடைய அந்த வசனங்கள் உலக மக்கள் யாவருக்கும் சரியான பாதையை காட்டித் தரக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி. அது அல்லாஹ்வினுடைய வாயிலிருந்து வெளிவந்த அதே வார்த்தைகள், எந்த ஒரு மாறுதலும் இல்லை. அல்லாஹ்வினுடைய அப்படியே வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். அந்த அற்புதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கினான். அது உண்மையிலேயே அற்புதம் என்ற ஒரு விஷயத்திற்கு எடுத்துக்காட்டாக இன்று அல்லாஹ்வின் அருளால் பல்வேறு ஹாஃபிதுகளுடைய உள்ளங்களிலே அது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அவர்கள் மரியாதைக்குரிய ஹுசைன் ஹஜ்ரத் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த பிளக்ஸில் எழுதப்பட்டிருப்பதை போன்று நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்ற அந்த ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற ஹாஃபிதுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த ஹாஃபிதுகளுக்கு தன்னுடைய பாக்கியத்தை கொடுத்து அதை பாதுகாக்கிறோம் என்ற அந்த பணியை அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா அத்தகைய பாக்கியசாலிகளாக நம்மை கபூல் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் வரக்கூடியவர்களை கபூல் செய்ய வேண்டும். சந்ததி சந்ததிகளாக குர்ஆனிற்காக நாம் ஈடுபடக்கூடியவர்களாக, அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அத்தகைய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வின் அருளால் நமது மதரசா காலம் தொட்டு கிட்டத்தட்ட 22 வருடங்களாக நமது மதரசா இந்த பணியிலே நாம் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டுகளும் இது போன்ற தகுதிமிக்க ஹாஃபிதுகள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் அருளால் பல்வேறு ஹாஃபிதுகள் இந்த தரத்திலே உருவாகி இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் சந்தர்ப்பங்கள், காலகட்டங்கள் அந்த விஷயங்களை இப்படியெல்லாம் ஒரு கோணத்திலே மக்களுக்கு ஓதை காட்டி மக்களிடத்தில் போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அல்லாஹ் தஆலா இன்றைய தினத்தில் தான் அல்லாஹ் நிறைவேற்றி இருக்கின்றான். அந்த பாக்கியத்தை அது நமது மரியாதைக்குரிய மாணவர் அமைதிக்கு இலக்கணமான அமானுல்லா பாய் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார். நமது மதரசாவில் உருவான நமது ஜியாவுதீன் ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது இந்த சேவையை அழகான முறையில் செய்து அந்த பணியிலே ஒரு நல்ல ஒரு நிலையில் அல்லாஹ்வின் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் எந்த அடிப்படையில் ஓத வேண்டும், அதனுடைய உச்சரிப்புகள், அதனுடைய சட்டதிட்டங்கள், இவை அனைத்தையும் மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, அதை நிறுத்தி அழகாக ஓதக்கூடிய நல்ல ஒரு பக்குவத்தை ஹஜ்ரத் அவர்கள் தங்களுடைய வழிமுறையாக வைத்திருக்கின்றார்கள். அந்த வழிமுறையின் அடிப்படையில் இந்த மதரசாவிலே நாம் போதித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இத்தகைய அனைத்து ஏற்பாடுகளுக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் ஹஜ்ரத் அவர்கள் சிறப்பான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இத்தனை காரியங்கள் நம் நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நமக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த உங்களுடைய வருகையை நாம் மனதார நாம் ஏற்று உங்களிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயம், இது போன்ற நிலைப்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். நல்ல சேவைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடப்பற்றாக்குறை, இந்த மதரசாவில் இன்னும் சேவைகள் வளர வேண்டும் என்பதற்காக இன்னும் நிறைய எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. நாங்கள் அனைவரும் இந்த மதரசாவினுடைய வளர்ச்சி, குர்ஆனினுடைய வளர்ச்சி என்ற கணக்கில் இந்த ஒவ்வொரு மதரசாக்களினுடைய வளர்ச்சி, அது இஸ்லாமிய வளர்ச்சி என்ற அடிப்படையில் நமது மரியாதைக்குரிய ஹுசைன் ஹஜ்ரத் அவர்களிடத்தில் நீங்கள் பாருங்கள், மதரசாவிற்கு என்ன நாங்கள் செய்ய வேண்டும், எங்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று நீங்கள் வந்து ஹஜ்ரத் அவர்களிடத்திலே மஷூரா செய்யுங்கள். உங்களால் முடிந்த பங்கை நீங்கள் செலுத்துங்கள். நாங்கள் மேலும் வளர்வதற்கு, இதன் மூலமாக மதரசா மேலும் மேலோங்குவதற்கு அது ஒரு ஏற்ற நிலையாக இருக்கும். அல்லாஹ் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. நாம் இந்த முயற்சிகளை அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்காக நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் அதை அங்கீகரிக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியினுடைய அற்புதமான ஒரு விஷயமாக சென்னை அடையாறில் இருந்து நம்முடைய உள்ளங்களுக்கு சரியான விருந்தை தருவதற்காக மார்க்க சட்ட நிபுணர் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் சஜீத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக தலைமையேற்று ஆரம்பத்திலிருந்து நமக்கு எல்லா விஷயங்களிலும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அப்தாயரன் ஹஜ்ரத் அவர்கள் மற்றும் நமது மதரசாவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அசீஸ் ரஹ்மான் ஹாபிஸ் அவர்கள், அதே போன்று பொன்ராஜ் வந்தாராம் ஹஜ்ரத் ஹாஜியார் அவர்கள், அதே போன்று நௌஷாத் அண்ணன், முன்னாள் டிஎஸ்பி குலாம் அண்ணன், ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலிருந்தும் நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரும் அதே போன்று மதரசா ஒவ்வொரு கபீர் ஹஜ்ரத் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நமது ஜெயின்லாமின் ஹஜ்ரத் அவர்கள் வந்திருக்கின்றார்கள்.
இருக்கிறார்கள். ஒவ்வொரு மதரசாவினுடைய உஸ்தாத்மார்கள், மாணவர்கள், உள்ளூர் பிரமுகர்கள், மதுரையில் மரியாதைக்குரிய ஆதியார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தாங்கள் அனைவரும் நம்முடைய மதரசாவோடு நல்ல ஒரு தொடர்பில் இருக்கின்றீர்கள் என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. உங்களை நாங்கள் மனமாற வருக வருக என்று வரவேற்கின்றோம். எங்களோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்காக நம்முடைய அனைத்து விஷயங்களுக்காகவும் நாம் அல்லாஹ் நம்முடைய மாணவர்களும் துஆ செய்வார்கள். நம்முடைய அனைத்து முயற்சிகளும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்திற்கு வந்து அது நம்முடைய ஈருலக ஈடற்றத்திற்கு காரணமாக அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல துஆவை நாம் இந்த நேரத்தில் நாம் செய்து கொண்டு, அதே போன்று நம்முடைய மதரசாவினுடைய உஸ்தாத்மார்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய அந்த ஒரு நல்ல ஒரு முயற்சி, மாணவர்களை கட்டுக்கோப்பாக வைத்து செல்லக்கூடிய அனைத்து செல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு முயற்சி எல்லா உஸ்தாத்மார்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். அதே போன்று நம்முடைய மதரசாவினுடைய முதல்வர் அவர்கள், ஹஜ்ரத் அவர்கள், அல்லாஹ்வினுடைய அருளால் யாரை கொண்டு என்ன வேலை வாங்க வேண்டும் என்று தெரியாது, நல்ல நல்ல விஷயங்களை ஹஜ்ரத் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை வழங்கி அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களில் உற்சாகமும் ஏற்பட்டு நல்ல ஒரு காரியத்தை எல்லா காலங்களிலும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போன்று நம்முடைய மதரசாவினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஹஜ்ரத் அவர்கள், அதே போன்று சலீமுல்லா கான் சமூக சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆஜியார் அவர்கள், உங்கள் யாவரையும் வருடவர்கள் என்று வரவேற்று நம்முடைய வருகைகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாடி வாங்கல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துறை விளக்குவதற்கு முகவையினுடைய முகவரிகளில் ஒருவராய் இன்றைக்கு அறியப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சமூக சேவகர், சமுதாய சிந்தனையாளர், இறை இல்லங்களையும் ஏற்படுத்தி நிர்வகித்து வருபவர், கூடுதல் செய்தி தான் பெற்ற மகனையும் ஹாஃபிஸாக ஆக்கியிருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு நண்பர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், சங்கைக்குரிய சகோதரர் சலீமுல்லா கான் சாஹிப் அவர்கள் இப்போது நமக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடன் வாங்கிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் சொல்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்த ஏக இறைவனுக்கு எல்லா போதும். அஸ்ரத்துல் பஷரா இந்த கல்லூரியை அழைப்பு கொடுத்த பொழுது நாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு வந்து இருந்தோம். மாஷா அல்லாஹ், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் தமிழகம் முழுவதும் சத்திய கொள்கையை எடுத்துச் சொல்லி பரப்புரை செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஷேக் ஷதுதீன் பாக்கிர் அவர்களுடைய சிறப்புரையை நாம் கண்டிப்பாக கேட்க வேண்டும். அதற்காகத்தான் நான் அவ்வளவு தூரம் வந்தேன். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எம் அப்தாயிர் நிறுவனர் அவர்களுக்கும், ஹஜ்ரத் மௌலவி எம் முகமது ஹுசைன் பன்பை அவர்களுக்கும், ஜமாத்துல் உலமா சென்னை மாவட்ட செயலாளரும் மௌலவியுமான அன்புக்குரிய சகோதரர் ஏ முஜிபுர் ரஹ்மான் பாக்கி அவர்களுக்கும், மலேசியா உஸ்தாத் மௌலவி எஸ்கேஜி அமீர் தாஜல் பாக்கவி அவர்களுக்கும், என்னோடு வருகை தந்துள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கும், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏர்வாடி ஜமாத் நிர்வாகத்திற்கும், தெற்கு தரவை ஜமாத் நிர்வாகத்திற்கும், இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் எஸ் எம் அப்துல்லா பாரி அவர்களுக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே மிக திரளாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இறைவன் அருள் புரிய செய்கிறேன். அதாவது 2 விஷயம் முதல்ல சொல்லி முடிச்சிருவோம். அதோட தூதர் சொன்னாங்கல்ல, மனிதர்களின் சிறந்தவர்
மனிதர்களில் சிறந்தவர் குரானை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். அந்த கூட்டத்துல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது பெரிய விஷயம். மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை வந்து எல்லாருக்கும் கிடைச்சாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 75 முஸ்லீம்கள் இருக்குமா, லட்சுமி இருக்குமா, இருக்கலாம். ஆனால் அதுல இன்னைக்கு என்ன விஷயம்னா, இந்த கொள்கை இருக்குல்ல, இஸ்லாமிய கொள்கை, நம்ம ஏற்றுக்கொண்ட கொள்கை, அதை தெரிந்த மக்கள் மிக கம்மியா இருக்காங்க. நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய வயசு இருக்கக்கூடிய நிறைய மக்களை நான் பார்த்தோம்னா யாருக்குமே குரான் ஓத தெரியாது. அதுக்கு அடுத்த தலைமுறையை பார்த்தோம்னா அவங்களுக்கு குரான் ஓத தெரியல. நான் சவுதிக்கு படிக்காக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க போயிருந்தேன். அங்க ஒரு உஸ்தாத் கூப்பிட்டு கேட்டாரு, உங்களுக்கு குரான் ஓத தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியாது அப்படின்னு. அப்புறம் எப்படி நீங்க தொழிலை வணக்க வழக்கம்லாம் எப்படி நீங்க இருக்க முடியும், இஸ்லாமிய கொள்கையில எப்படி நீங்க பயணிக்க முடியும்னு கேட்டாரு. உடனே அவங்கள்ட்ட உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு 5 பிள்ளைய, அதுல வந்து ஒருத்தரையாச்சும் இமாமாக்கணும், ஒருத்தரையாச்சும் ஹாஃபில் ஆக்கணும் உறுதி எடுத்துக்கிட்டு மக்கால துவா செஞ்சேன். அது அடிப்படையில ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னோட பையன் வந்து ஹாஃபிலா இது பண்ணாங்க. இன்னைக்கு இந்த ஹாஃபிலா வரக்கூடிய மௌலையா அவர்களுக்கு வரக்கூடிய இந்த சத்திய கொள்கை மனிதர்கள் சிறந்தவர் நல்லா சொன்னால, அல்லாஹ் தூதர் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு இந்த சமூகம் வைத்திருக்க பேர் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்தை பத்தி இஸ்லாமிய அடிப்படையை சொல்லக்கூடியவங்க, ஒரு கண்ணியத்திற்குரிய இமாம்கள், அவங்களுக்கு இந்த பள்ளியுடைய நல்லது கெட்டது இது போன்ற கல்லூரியை நடத்தக்கூடியவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, அவங்க வந்து நிறைய ஊர்கள் இருப்பாங்க, லெவ வீடு தனியா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. மார்க்க தெரியாதவர்களுக்கு வந்து உயர்வான பதவிகள் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய சத்தியத்தை தெரிந்தவர்களுக்கு வந்து லெவ 12,000 ரூபாய் சம்பளம். ஹஜரத் சொன்னாங்கல்ல, 2,000 ரூபாய்க்கு 3 ரூபாய் கூட்டி கொடுங்க, 4,000 ரூபாய் கூட்டி கொடுங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம்! இது வந்து இந்த இன அழிப்பு சொல்றாங்கல்ல, என்ன நினைக்கிறீங்க நீங்க? இன அழிப்புனா என்ன நினைக்கிறீங்க? குஜராத்ல 2,000 முஸ்லீம்களை கொண்டது ஒரு இன அழிப்பு. அதை விட பெரிய இன அழிப்பு என்ன தெரியுமா? முஸ்லீம்களுடைய பேர் வைத்துக் கொண்டு இஸ்லாமிய அடிப்படை தெரியாம வாழ்றோம்ல, அதற்கு பெரிய நாம் செய்யக்கூடிய துரோகம். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் வந்து பொருளாதாரத்தை கொடுக்கிறான், கல்வியை கொடுக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்து இந்த சமூகத்திற்கு யார் வந்து நன்மையான விஷயங்கள் செய்யறாங்க? நீங்க மனசார பாருங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட்டுக்கு போனேன். நான் ரிசார்ட் தொழிலாம் பண்றேன். ஒரு ரிசார்ட்டுக்கு போனேன். அங்க போனா நம்ம சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க பார் வச்சு எடுக்கிறாங்க. அவர் உட்காந்து பேசக்கூட சொல்றாரு, ஜாலியா சொல்றாரு, எல்லாம் பார்த்தோம்னா நம்ம சம்பாதிக்க முடியுமா தான்? அப்ப யார் இன அழிப்பு? இந்த இனத்தை அழிக்கக்கூடிய சமூகங்களாக நிறைய நம்ம சமுதாயத்திலே நிறைய பேர்களை வைத்துக் கொண்டு உள்ள வர்றதுனாலதான் இது போன்ற கண்மணிகள் உருவாகுவது வந்து கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஹாஃபில் இவருடைய தகப்பனார் வந்து பரம்பரை முஸ்லீமா இருக்கலாம், அம்மாவோட பரம்பரை முஸ்லீமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு போட்டி போட்டு அல்லாஹ் சொல்றாங்க, உங்களை தூக்கி போட்டு வேற ஆள் கொண்டு வரட்டு. போன வாரம் யூனிட்டி ஸ்கூல்ல ஒரு பையன் ஹாஃபில் ஆனா, என் பையனோட கிளாஸ்மேட், அவனுடைய தாய் வந்து மாற்று மத சகோதரி. அங்கே ஹாஃபிலுக்கு படிக்க வைக்கக்கூடிய நிறைய சகோதரர்களுடைய பாத்தீங்கன்னா மாற்று மதத்திலிருந்து இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய கல்வியை படிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே மௌலவியா இருக்கக்கூடிய இவங்களோட வாரிசு இருக்குல்ல, அவங்கள ஒருத்தர் மௌலவியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான நடந்துட்டு இருக்குது. இதை மாற்றக்கூடிய காலங்களுக்கு நெருங்கிக்கிட்டே வருது. ஏன்னா இஸ்லாமிய அடிப்படையில் நீங்க வந்து பெரிய சர்க்கரையாளர்கள் கோஷம்லாம் பட வேண்டியது. ஒரு வீட்டுக்கு ஒரு மௌலவி உருவாக்கணும். இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டம் தெரிந்தவர்களை இளைஞர்களை உருவாக்கினீங்கன்னா அவர்களை பார்த்து கண்ணியமான முறையில் எல்லாருமே இஸ்லாத்தை பக்கத்தில் வந்துருவாங்க. சஹாபாக்கள் வந்து எல்லாரோட தூரோட வத்துட்டு வந்தவங்களா என்ன மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க, வாழ்ந்து காட்டினாங்க. வல்லச சூர அடிப்படையில முதல்ல அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அதன் அடிப்படையிலே நாமெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் சேர்ந்தோம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற கல்லூரிகள் இந்த மாவட்டத்தில் அருமையான சொன்னாங்க, அப்துல் சொன்னாங்க, அவங்க மாவட்டத்தில் உருவாக்குறதுக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்தாங்க. அந்த அடிப்படையில நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் அங்கே உறுதியெடுத்து வந்தேன். நாங்கள் ஒரு மதரசா உருவாக்கி அதில் வந்து நிறைய குரானை படித்த மாணவிகள் வெளியாகிறது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 200 மாணவிகள் வெளியாயிருக்காங்க. ஆனா நல்ல டாக்டர் உள்ள நல்ல பிள்ளைய விளையாடக்கூடிய தங்கக்கூடிய விசாலமான மதரசாக்களை உருவாக்கணும். அதற்கான ஆய்வுகளை இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.
பேசிய உஸ்தாத் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அப்சல் உலமா அல்ஹாஜ் SKS அமீர் தங்கள் பாக்கிர் ஹதரத் அவர்கள் வாழ்த்துரை இப்போது வழங்குகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وسندنا وشفيعنا ومرشدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد. மரியாதைக்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் அப்துல் தாஹிர் அண்ணன் அவர்களே, இந்த மதரசாவுடைய ஸ்தாபகரும் முதல்வரும் மரியாதைக்குரிய நண்பர் MM முகமது ஹுசைன் மன்பை சிறந்தவர்களே, நெறி தொகுப்பாளர் என்னுடைய நண்பர் மௌலவி சென்னை மாவட்ட ஜமாத் உலமா தலைவர் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் பாக்கரி ஹசரத் அவர்களே, இந்த சபையில நிறைய மூத்த தலைவர்கள், மூத்த பெரியோர்கள், சமுதாய சிந்தனை உள்ளவர்கள், குறிப்பாக எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய சலீமுல்லா கான் அவர்கள் பல சேவைகள் செய்கிறார்கள். அவர்களுடைய நிலை மிக அருமையாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்கள் மூலமாக கடந்த காலத்தையும் இனிமேல் வருங்காலத்தையும் சமுதாயத்திற்கு நிறைய சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்பை வசதியினை அவர்களுக்கும் கொடுப்பானாக, நாம் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள்வானாக. இந்த மதரசா ஜாமியாவுடைய தலைவர், துணைத் தலைவர், செயலர், துணை செயலர், பொருளாளர், இன்னபிற நிர்வாக கமிட்டிகள், இந்த ஜாமியாவினுடைய பேராசிரியர்கள், உங்கள் அனைவர்களுக்கும் இந்த சிறப்பான அவையிலே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, நிறைந்த செல்வத்தை கொடுப்பானாக, ஆரோக்கியமான வாழ்வை ஈமான் இஸ்லாம் இன்சான்கள் பெற்று வாழும் வாய்ப்புகளை வசதிகளை கொடுத்து அனுபவிவானாக. எனக்கு போடப்பட்ட அந்த நேரம் கொஞ்சம் நீண்டதான் இருந்தது. ஆனால் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர், உலகம் அறிந்த நாடறிந்த நாவலர் சதீருதீன் பாக்கிரி அவர்கள், எனக்கு பின்னால் நீங்கள் பேசுங்கள், நான் விரைவாக செல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அது சரியாக இருக்காது என்று சொன்னேன். அதை போலவே முஜிபுர் ரஹ்மான் மரியாதைக்குரிய ஹுசைன் ஹசரத் அவர்களும் முடிவு செய்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் விரைவாக திண்டுக்கல் சென்று அங்கிருந்து பயணப்பட வேண்டியது இருக்கு, சுகுர் தொழுவைக்கும் போக வேண்டியது இருக்கு. இந்த குறுகிய நேரத்திலே ஒரு சின்ன கருத்தை மட்டும் அடுத்த ஆசைப்படுகிறது. மரியாதைக்குரிய பெரியவர்கள, மரியாதைக்குரிய அசீசுர் ரஹ்மான் அவருடைய மகனார் அமானுல்லா அவர்கள் குர்ஆன் ஓதினார்கள். அது எத்தனை ஆயத்துங்க? 6666 ஆயத்தை ஓதினார். இது 23 ஆண்டுகள் அண்ணன் நபிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகள்? 23 years. அதனை மனனமாக்க எடுக்கப்படக்கூடிய சராசரி காலம் 3 வருடங்கள். சிலருக்கு 4-5, சிலருக்கு 2-1. சிலருக்கு 2-1, 2 வருஷம் அல்லது 1 வருஷம். நார்மல் சராசரி 3 வருஷம். இதனை நாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு ரமலான் ஒரு விடுத்தம் ஒரு முறை வருகிறது, வருடம் ஒரு முறை. அது 30 நாளாக அல்லது 27 நாளிலே கேட்க முடிகின்றோம். அதுல இப்போது ஒரு ஓரிரு வருடங்களாக அல்லது 5-15 வருடங்களாக சில முக்கியமான ஏரியாக்கள், சேலம், அதை போல அடையார், அதை போல சில ஏரியாக்களிலே இந்த ஹிப்ஸுடைய அந்த ஒரே சபையிலே 10 மணி நேரமோ 9 மணி நேரமோ முழுமையாக ஓதக்கூடிய வாய்ப்பு. 23 வருஷம் இறங்கிய அந்த குர்ஆன் 30 நாளாக கேட்கக்கூடிய அல்லது 27 நாளாக கேட்கக்கூடிய ரமலானுடைய அந்த அல் குர்ஆன் 9 மணி நேரத்தில் ஓதப்படக்கூடிய ஒரு நிலை கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதை நாம் கேட்டோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? முழு முதற் காரணம் அல்லாஹ் ஒருவன்.
கடந்து வெளிப்படையாக சில காரணங்களை பார்க்கும் போது ஒரு 4 பேருக்கு அது பங்குண்டு. 4 பேருக்கு பங்குண்டு. அவரை பெற்றெடுத்த, உதாரணமாக இந்த சபையிலே அமானுல்லாவை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் முதல் பங்குண்டு. அவர் ஓத அனுப்பாமல் ஸ்கூலுக்கு அனுப்பினால் 8th அல்லது 9th அல்லது 10th படித்துக் கொண்டு இருப்பார். ஹைலைட் ஆக்கப்பட்டிருக்க மாட்டார், சொர்க்கமே ஆயிருக்க மாட்டார். இவர் மூலமாக 10 பேர் சொர்க்கத்துக்கு செல்வார். அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, இவர் தாய் தந்தை விரும்பினார்கள். விருப்பம் மட்டும் காரணம் அல்ல, அந்த மகனை மதரசாவுக்கு அனுப்பி என்னென்ன தேவை என்று கொடுத்து அவரை வீட்டிலேயே அடிக்கடி வாப்பா வாப்பா என்று அழைக்காமல் நாசிரியரிடத்திலே பிரின்சிபல் இடத்திலே லீவு கேட்டு கேட்டு வீட்டிலே வைத்திருந்தா வீட்டில் வந்திருப்பார். அவரை கண்டிப்பதும் அவரை தூண்டுவதும் அவருக்கு நல்ல அன்பான உணவுகளை சமைத்து கொடுத்தும் அவர்களுடைய சிந்தனைகளை தெளிவாக்கியும் அந்த தாய் தந்தையருக்கு முதல் பங்கு. இரண்டாவது, இந்த ஸ்தாபனத்திற்கு அந்த பங்கு. ஸ்தாபனம் இருக்கல்லவா, இந்த ஸ்தாபனம் இல்லை என்றால் வேற எங்கோ செல்வார்கள். இதே ஊரிலேயே இதே ஹிப்ஸ் மதரசா இருக்கிறதுனால தான் இத்தனை மாணவர்கள் இலக்கிய அவங்க வரமாட்டாங்க. பெரும்பாலும் வர்றது வாய்ப்பு. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறான்? எந்த வாய்ப்பு? இந்த ஊரிலேயே ஒரு ஸ்தாபனம், ஒரு ஜாமியா அல் அஷ்ரத்துல் பஷராவை நடத்தக்கூடிய வாய்ப்பு. அதிலே அதிகமான மாணவர்கள் பெரிய குளம், துடுக்கப்பட்டி, தேவதனப்பட்டி, கம்பம், அதை போல சின்னமனூர், அவருடைய மாணவர்கள் தான் 85 பேர்ல 45 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். காரணம் இந்த ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனம் கொடாதவர் பற்றி சிறப்பான முறையிலே 20 ஆண்டுகளை கடந்து சீராக நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது. மூன்றாவது காரணம், மரியாதைக்குரிய மௌலானா ஜியாவுதீன் ஹசரத் அவர்கள் 6 மணிக்கு உள்ள வருவாங்க. இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியும். சரியா 6 மணிக்கு உள்ள வருவாங்க, 5 மணிக்கு வெளியே இருப்பாங்க. கடுமையான பணியாக இருந்தாலும் சரி, கடுமையான மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அதிகமாக லீவே போட மாட்டார். டைம் கீப் பண்ணுவார்கள். நான் பார்த்திருக்கிறேன். சிறப்பான முறையிலே யூசுபியா மதரசாவிலிருந்து, அழகங்குள மதரசாவிலிருந்து சிறப்பிற்குரிய இந்த மதரசாவிலே அவருடைய மாணவர் ஹுசைன் ஹசரத் அவர்கள் அந்த மதரசாவிலே பல ஆண்டுகள் இருந்து சிறப்பான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவருடைய பங்கு. 4வது யாரு? அம்மானுல்லா. அவர் தூங்கிக் கொண்டே இருக்கிறார், சாப்பிட்ட வண்ணமாக இருக்கிறார், விளையாண்ட வண்ணமாக இருக்கிறார். 8 வருஷமும் ஆக்கலாம், அது வந்து சுப்ராபகம் திருப்பி விடலாம், வெற்றி இல்லாமல் ஆகலாம். அவர் try harder you will success, try harder you will success. விடாமுயற்சி வெற்றியை தரும். அவர் விடாமல் முயற்சி செய்தார், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். மரியாதைக்குரியவர்களே, குர்ஆன் ஓதுவது கஷ்டம். கஷ்டம் அல்ல, அது ஈஸி என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆன் என்பது ஈஸி, ஆனால் அதுவே நமக்கு கஷ்டமா இருக்கு. குலுவல்லா சூராவின் சபையில் எத்தனை வேடத்தை கேட்டு யார் உருப்படியாக ஓதப் போகிறார்கள்? நிச்சயமாக இது பாதி பேருக்கு குலுவல்லா சூரா தெரியாது. அல்ஹம்து சூரா தெரிகிறது ஆச்சரியம். 6666 ஆயத்துக்களை தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக எல்லா ஆலிம்களும் எல்லா ஆபில்களும் பொதுமக்களும் பார்க்க தெளிவாக ஓதினார் என்றால் அவருடைய முயற்சி, அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பயிற்சி, அவர்கள் தூண்டுதல், ஸ்தாபனம். மரியாதைக்குரியவர்களே, இப்ப நான் ஒரே ஒரு செய்தியை அளித்து முடிக்கின்றேன். 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம். ஒரு தந்தை, ஒரு தாய், மொத்தமாக பெற்றோர். ஒரு பெற்றோர் தன்னுடைய மக்களுக்கு, ஆணோ பெண்ணோ, மக்களுக்கு எதை சேர்த்து வைத்தாலும் சரி, சேர்த்து வைக்காவிட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன தெரியுமா? அவனை கேடுகட்ட மனிதனாக ஆக்குவதுதான் பிரச்சனை. அவனையும் நரகவாதி, அவர்களும் நரகவாதியாக ஆகிவிட்டார். எப்படி? அந்த பையனும் நரகவாதி, அந்த பெற்றோர் நரகவாதியாக ஆக்கப்படுகிறார். ஏன்? தந்தையை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உனக்கு அறிவை கொடுத்தேன், தெளிவை கொடுத்தேன், நல்ல சிறப்பை கொடுத்தேன், ஏன் உன்னுடைய மகனை சிறப்பிற்குரிய அறிவாளியாக, நல்ல ஒழுக்க சீரனாக நீ மாற்றவில்லை, ஆக்கவில்லை, தீனை கற்றுக் கொடுக்கவில்லை என்று கேட்பார். அப்போது அவர் பதில் சொல்ல முடியாமல் பெருமாறுவார். பையனிடத்திலே கேட்டார், என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்லும்போது எல்லோரும் சேர்ந்து நரகத்துக்கு போகக்கூடிய நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, இப்போது அப்சுஸ்பா சொல்வார்கள், உறுதியை சொல்வார்கள், மிக கவலையான செய்தி தெரியுமா?
சலீமுல்லா கான் சொன்ன பாயிண்ட் தான். நான் அதைத்தான் விலகி நான் வந்து சிந்திச்சு வச்சிருக்கேன். இதை அழுத்தணும். ஆலிம்களே தன்னுடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்குவது ரொம்ப கவலையான செய்தி. ஆலிம்களே தன்னுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கவில்லை. ஹாஃபில்களே தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக ஆக்கவில்லை. முஸ்லிம்களே அறவே இல்லாமல் இருக்கிறது. பொதுமக்கள் மரியாதைக்குரியவர்களே, நான் அல்லாஹ்வுடைய வாரிசு, நபிமார்களுடைய வாரிசு என்று பேசுகிறோம். அல்லாஹ் 10,000 8,000 வழக்கச் செய்கிறான். 1 லட்சம் வாங்கியவன் கடனோடு இருக்கிறான். 10,000 வாங்கியவன் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறான். மரியாதைக்குரியவர்களே, கண்கூடாக பார்க்கக்கூடிய செய்தி. ஆனால் நம்முடைய பிள்ளை 70,000 சம்பாதிக்க முடியாது, 1 லட்சம் சம்பாதிக்க முடியாது, ஐடி ஃபீல்டுக்கு போக முடியாது, 10,000 15,000 பெற முடியும் என்பதாக நாம் ஓத வைக்காமல் இருக்கிறோம். ரசூல் சொன்னது என்னைக்கும் சத்தியமானது. அந்த உலமாவு வரகத்துல் அன்பியா, உலமாக்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகு நம்முடைய பிள்ளை நாம் போத வைக்காமல் இருக்கிறோம். என்ன நமக்கு ஹதீஸ் மீது நம்பிக்கை? நாம் நம்பிக்கைக்கு உரியவர்கள், நம்பிக்கையை சொல்லித்தர தகுதியானவர்கள், தரமிக்கவர்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள். நாமே ஓத வைக்கவில்லை. யதார்த்த நிலையம் நடக்கிறது. தப்லீக் சாத்திகள், நீங்க எந்த லிஸ்ட்ல சேர்த்தாலும் சரி பிரச்சனை இல்லை. நான் சத்தியத்தை சொல்றேன். தப்லீக் சாத்திகள், அவர் ஆலிமா இருந்தாலும் சரி, ஆலிம் இல்லாதவர்களும் சரி, தப்லீகில் ஈடுபாடு உள்ளவர்கள் அவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளை 25-35% ஆலிம்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. சலீமுல்லா கான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், பல ரிசார்ட் சொந்தக்காரர், பல பள்ளிவாசல்கள், பல மதரசாக்கள் கட்டி தருகிறார். ஆனால் அவர் தன்னுடைய மகனை ஆலிமாக ஆலிமாக ஆக்கியிருக்கிறார் என்றால் மிக சந்தோஷமான செய்தி. மரியாதைக்குரிய பெரியவர்களே, நாம் சொர்க்கம் செல்ல வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகள் சொர்க்கம் செல்ல வேண்டுமா? மார்க்கத்தை கற்றுத் தருங்கள். குறிப்பாக குர்ஆனை மனப்பாடமாக்க முயற்சி செய்யுங்கள், ஆசை வையுங்கள். அதற்கு நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது. தனவந்தர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். மரியாதைக்குரியவர்களே, அதை சீராக, சிறப்பாக, உயர்வாக, கண்ணியமாக நாம் நம்முடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். அல்ல அதற்குரிய தோல்விகளை முழுமையாக நல்ல ஒரு சிந்தனையை, நல்ல ஒரு சிறப்பை கொடுத்து புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, நிறைந்த செல்வத்தை கொடுப்பானாக, ஆரோக்கியமான வாழ்வை, ஈமான், இஸ்லாமுடன் பெற்று வாழும் வாய்ப்பை, வசதியை கொடுத்து புரிவானாக. ஆகிய நாம் ஞாபகம்